ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டிசம்பர் பூச்செடி வளர்ப்பு மற்றும் பராமரிப்பு முறைகள் பற்றி பார்க்கலாம். டிசம்பர் பூச்செடியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஈஸியாக வளர்க்கலாம். மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி தான். இந்த செடி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கட்டிங்ஸ் மூலயமா வச்ச செடி தான். இந்த செடி வந்து நான் ஒரு 3 மந்த்துக்கு முன்னாடி வச்சேன். இந்த செடிக்கு மண் கலவைன்னு பார்த்தோம்னா நார்மல் கார்டன் சாயில், அப்புறம் அது கூட ஏதாச்சும் கொஞ்சம் உரங்களை வந்து கலந்து வச்சா போதும். நம்மக்கிட்ட என்ன உரம் இருக்கோ அதை வந்து பயன்படுத்தலாம். இப்போ என்கிட்ட வந்து தொழு உரம் இருக்குது, அதனால் நான் தொழு உரம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த செடியில் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் வந்து கம்மியாக தான் பூத்துருக்கு இப்போதைக்கு. அதுக்கு ரீசன் என்ன பார்த்தோன்னா, இது நம்ம வந்து 3 மந்த்துக்கு முன்னாடி தான் வச்சுருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் பிளான்ட்டோட வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி தான் ஃப்ளவர்ஸ் இருக்கும். இது பார்த்தோம்னா 1 இயர் பிளான்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பூக்கள் இருக்குது பாருங்கள். பராமரிப்பு முறைகள்னு பார்த்தோம்னா, நம்ம மாடி தோட்டத்தில் இதை வளர்க்கும்போது நம்ம ஒரு சின்ன தொட்டியில் தான் வச்சுருப்போம். ஸோ அதுக்கு தேவையான சத்துக்கள் வந்து அந்தளவுக்கு கிடைக்காது. ஸோ நம்ம மாதம் ஒரு முறை ஏதாச்சும் ஒரு உரங்களை வந்து கொடுத்துட்டு வரலாம். இப்போ தொழு உரம் இல்லை மண்புழு உரம், காய்கறி வேஸ்ட்டில் நம்மளே கூட உரங்களை உருவாக்கி அதை கூட போட்டு வரலாம். அதுவும் இல்லைனா நம்ம நார்மலாக மாடி தோட்டமாக இருந்தாலும் சரி, தோட்டமாக இருந்தாலும் சரி, இலைகள் வந்து காஞ்சி கொட்டும். அந்த இலைகளை வந்து நம்ம செடிகள் கீழே போட்டு அது மேலே கொஞ்சம் மண் வந்து போட்டு விட்டோம்னா அது மக்கி செடிக்கு வந்து உரமாயிடும். நம்ம தண்ணி ஊற்றுறதை பொறுத்த வரைக்கும் மண்ணில் இருக்க ஈரப்பதத்தை செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிட்டு வந்தால் போதும். டிசம்பர் பூச்செடியை பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக வந்து ஒரு நம்ம சின்னதாக கட்டிங்ஸ் வைப்போம்ல, அந்த டைமில் மட்டும் களை எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா பிளான்ட் வந்து வளர்ந்துருக்காது. ஸோ அதை சுற்றி வந்து நிறைய புற்கள், அப்புறம் வந்து தேவையில்லாத செடிகள் வந்து வளரும். அந்த டைமில் மட்டும் நம்ம களை எடுத்தால் போதும். செடி நல்லா வளர்ந்துச்சுன்னா அடர்த்தி ஆகிடும். ஸோ அந்த டைமில் வந்து நிழலாக இருக்கும். ஸோ நிழலாக இருந்தாலும் எந்த ஒரு பொருட்களும் வந்து வளராது. பூக்கள் பூத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கவாத்து பண்ணி விட்டால், அந்த செடிகளை வந்து கட் பண்ணி விட்டால் திரும்ப புதுசாக துளிர்கள் விட்டு செடி நல்லா அடர்த்தியாக வளரும். அடுத்த முறை பூ வந்து அதிகமாக வைக்கும். செடி வந்து பூ பூக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம புளிச்ச மோரை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து செடிகளில் தெளிச்சிட்டு வந்தால் நிறைய பூக்கள் வந்து பூக்கும். புளிச்ச மோரை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம டைரெக்டாக தெளிக்கும் போது அந்த ஒயிட்டாக வந்து செடி மேலெலாம் கொஞ்சம் பட்டு அது பார்க்க நல்லா இருக்காது. ஸோ அது வந்து நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கணும். ஃபில்ட்ரு பண்ணுறது வந்து நம்ம துணியை வச்சு பண்ணால் நல்லா ஃபைனாக ஃபில்ட்ரு ஆகிடும். டிசம்பர் பூச்செடியை பொறுத்த வரைக்கும் பூச்சி தாக்கம்னு பார்த்திங்கன்னா பச்சை புழுக்கள் வந்து வரும். இது வந்து நம்ம ஈஸியாகவே கட்டுப்படுத்திடலாம். வேப்பெண்ணெய் கரைசல் வந்து தெளிச்சிட்டு வந்தாலே போதும். இப்போதைக்கு வந்து இந்த செடியில் வந்து எந்த பூச்சும் இல்லை. பார்த்திங்கன்னா எல்லோ கலராக இருக்குது. அதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா நான் வேப்பெண்ணெய் கரைசல் வந்து அதிகமாக தெளிச்சிட்டேன். 15 நாளுக்கு ஒரு முறை தான் வந்து வேப்பெண்ணெய் கரைசல் வந்து தெளிக்கணும். பூச்சி தாக்கம் இருக்கும்போது அந்த பூச்சி பாதிக்கப்பட்ட இடத்துல மட்டும் தொடர்ந்து ஒரு 3 டேஸ் தெளிச்சிட்டு வந்தால் போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.